Hello friends. Class 10 Unit 21 Health and Diseases உடல் நலம் மற்றும் நோய்கள். இந்த லெசனில் நாம் இப்போ எய்ட்ஸ் acquired immune deficiency syndrome எய்ட்ஸ் பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் பற்றி பார்க்கலாம். AIDS is a severe viral disease and caused by human immunodeficiency virus HIV. எய்ட்ஸ் அப்படிங்கிறது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோய். It is a condition in which immune system fails and suppress the body's disease fighting mechanism. இந்த நோய் என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுடைய நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைய செய்கிறது. They attack the lymphocytes and the affected individual is prone to infectious diseases. இது என்ன பண்ணுதுன்னா லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களில் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது. Dr. Sunidhi Salmon pioneered HIV research and treatment in India. இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். She set up the first voluntary testing and counseling center and an AIDS research group in Chennai during 80s. சுனிதி சால்மோன் அவர்கள்தான் சென்னையில் 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். Her team was the first to document evidence of HIV infection in India in 1985. First Indian AIDS patient in Chennai. இவருடைய குழுவினர் தான் 1985 இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார்கள். இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் ஆவார். Epidemic, a widespread occurrence of an infectious disease in a community at a particular time. Epidemic என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு தொற்று நோயின் பரவலான நிகழ்வு. எய்ட்ஸ் is an epidemic disease. எய்ட்ஸ் என்பது ஒரு எபிடெமிக் நோயாகும். எய்ட்ஸ் is a communicable disease. எய்ட்ஸ் என்பது ஒரு தொற்று நோய். Transmission of HIV. HIV பரவுதல். AIDS virus has been found in urine, tears, saliva, breast milk and vaginal secretions. AIDS நோய்க்கான வைரஸ் யூரின் சிறுநீர், tears கண்ணீர், saliva உமிழ்நீர் சுரப்பி, breast milk தாய்ப்பால் and vaginal secretions கலவி கால்வாய் சுரப்பிகளில் காணப்படுகிறது. The virus is transmitted by an infected patient who comes in contact with blood of a healthy person. பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து இரத்தத்தின் மூலம் நலமான ஒருவருக்கு இந்த HIV வைரஸ் பரவுகிறது. HIV AIDS is not transmitted by touch or any physical contact.
தொடுதல் அல்லது உடல் தீண்டல் வழியாக ஹெச்ஐவி எய்ட்ஸ் பரவுவது இல்லை. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ கான்டாக்ட் ஆஃப் blood fluids or blood. இது உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பின் மூலம்தான் பரவுகிறது. நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஹெச்ஐவி எவ்வாறெல்லாம் பரவும் எவ்வாறெல்லாம் பரவாது அப்படிங்கிறத பற்றி தான். ஹெச்ஐவி இஸ் transmitted generally by பொதுவாக ஹெச்ஐவி பரவும் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். செக்ஷுவல் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன், பாதிக்கப்பட்டவருடன் உடலுறவு கொள்ளுதல். யூஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஆர் syringes, especially in case of intravenous drug abusers. போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோர் இடையே நோய் தொற்று ஊசிகள் மூலமாக பரவுதல். By transfusion of contaminated infected blood or blood products, பாதிக்கப்பட்ட நபரின் நோய் தொற்றுடைய இரத்தம் மற்றும் இரத்த பொருள்களை பெறுவதன் மூலம் பரவுதல். From infected mother to her child through placenta, பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு அதாவது குழந்தைகளுக்கு தாய் சேய் இணைப்பு திசு சொல்லுவாங்க இல்லையா, தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் பரவுதல். சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை. சிம்டம்ஸ் அறிகுறிகள். இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் become immunodeficient, பாதிக்கப்பட்ட நபர்களில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. The person becomes more susceptible to viral, bacterial, protozoan and fungal infections. இதனால் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்கள் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சை தொற்றினால் அதிக அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ், நிணநீர் முடிச்சுக்களில் வீக்கம். டேமேஜ் டு பிரெயின், மூளை சேதம். லாஸ் ஆஃப் மெமரி, நினைவாற்றல் குறைவு. லேக் ஆஃப் appetite, பசியின்மை. அண்ட் வெயிட் லாஸ், எடை குறைதல். ஃபீவர், காய்ச்சல். குரோனிக் டயேரியா, நீடித்த வயிற்றுப்போக்கு. லெதர்ஜி, இருமல். pharyngitis, சோம்பல். நாசியா, தொண்டை அலர்ஜி. அண்ட் ஹெட்டேக், தலைவலி. சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை. சிம்டம்ஸ் அறிகுறிகள். இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் become immunodeficient, பாதிக்கப்பட்ட நபர்களில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. The person becomes more susceptible to viral, bacterial, protozoan and fungal infections. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சை தொற்றினால் அதிக அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ்,
நிணநீர் முடிச்சுக்களில் வீக்கம், டேமேஜ் டு பிரெயின், மூளை சேதம். ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ப் நோட்ஸ், நிணநீர் முடிச்சுக்களில் வீக்கம், டேமேஜ் டு பிரெயின், மூளை சேதம். லாஸ் ஆஃப் மெமரி, நினைவாற்றல் குறைவு. லேக் ஆஃப் appetite, பசியின்மை. வெயிட் லாஸ், எடை குறைதல். ஃபீவர், காய்ச்சல். குரோனிக் டயேரியா, நீடித்த வயிற்றுப்போக்கு. காஃப், இருமல். லெத்தூஜி, சோம்பல். ஃபாரஞ்சைட்டிஸ், தொண்டை அலர்ஜி. நாசியா, வாந்தி. அண்ட் ஹெட்டேக், தலைவலி போன்றவை இந்நோயின் அறிகுறிகள். டயக்னோசிஸ், கண்டறிதல். The presence of HIV virus can be confirmed by Western blot analysis or enzyme-linked immunosorbent assay ELISA. HIV வைரஸை ELISA சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். ட்ரீட்மெண்ட், antiretroviral drugs and immunostimulative therapy can prolong the life of the infected person. சிகிச்சை, ரெட்ரோவைரஸிற்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளை நீடிக்கலாம். HIV Vaccine Awareness Day, May 18th. HIV தடுப்பூசி விழிப்புணர்வு நாள், மே 18. நேஷ்னல் HIV டெஸ்டிங் டே, ஜூன் 27. தேசிய HIV பரிசோதனை நாள், ஜூன் 27. நேஷ்னல் யூத் HIV அண்ட் எய்ட்ஸ் அவேர்னஸ் டே, ஏப்ரல் 10. தேசிய இளைஞர் HIV மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள், ஏப்ரல் 10. நேஷ்னல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் HIV எய்ட்ஸ் அவேர்னஸ் டே, மார்ச் 10. தேசிய பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் HIV மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள், மார்ச் 10. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எய்ட்ஸ், எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. The following steps may help in controlling and prevent the spreading of HIV infection. கீழ்க்கண்ட படிநிலைகள் HIV நோய் தொற்றினை பரவாமல் தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. Screening of blood from blood banks for HIV before transfusion. இரத்த வங்கியிலிருந்து இரத்தம் பெற்று ஏற்றுவதற்கு முன்னர் அக்குறிப்பிட்ட வகை இரத்தமானது HIV சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். Ensuring the use of disposable needles and syringes in hospitals and clinics. மருத்துவமனைகளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் ஊசிகளை மீண்டும் பயன்படுத்தாமலிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். Advocating safe sex and advantages of using condoms. பாதுகாப்பான பாலுறவு மற்றும் ஆணுறைகளை பயன்படுத்துவதன் நன்மைகளை பரிந்துரைக்க வேண்டும். Creating awareness campaign and educating people on the consequences of AIDS. எய்ட்ஸ் நோயின் விளைவுகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் அறிவுறுத்த வேண்டும்.
persons with HIV AIDS should not be isolated from the family and society. AIDS HIV நபர்களை குடும்பம் மற்றும் சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்துதல் கூடாது. Many people are ignorant about AIDS, and it has been said that don't die of ignorance. மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றிய அறியாமையில் உள்ளனர். இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இறக்க கூடாது. In our country, NACO, National AIDS Control Organization, and other NGOs, non-governmental organizations, are educating people about AIDS. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் NGOs மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றனர். Every year, December 1st is observed as the World AIDS Day. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. Like, share and subscribe. Thanks for watching. Click bell button for latest videos.